ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அரைக்கீரை சப்பாத்தி ஸ்டஃபிங்க்கு வந்து சோயா சங்க்ஸும் ப்ளஸ் வந்துட்டு எக் ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறாங்களோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், குக்கிங், விளாக், ஷாப்பிங் இந்த மாதிரி. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட அரை பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கின பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து 1 போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு அரைக்கீரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டில் பாதி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லை. ஸோ அதுலேயுமே வாட்டர் வரும். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் ஆனோடனே ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி வச்ச கீரையை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போது தண்ணி சப்பாத்தி மாவு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பை எடுத்த பட் மிஸ் ஆகிடுச்சு. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு வந்து சோயா சங்க்ஸை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன். அது ஜஸ்ட்டு கொதி மட்டும் வந்தால் நான் போதும் நான் எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸ்டவ்லேயே வச்சுட்டு. சோயா ரெடி ஆனோடனே மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் வராது, அதுக்காண்டி தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை வந்து போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி அரைச்சா போதும். ஸோ இது இப்போ ஒரு பவுலில் எடுத்துப்போம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சோயாவை இப்போ ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி குக்கான பிறகு நான் சீஸ் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துப்போம். நான் இப்போதைக்கு 2 சப்பாத்தி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இது இப்படியே பண்ண முடியாது இல்லையா, அதனால் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தோசைக்கல்லில் வந்துட்டு அகெயின் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு 1 மினிட் திருப்பி போட்டால் போதும். அவ்வளோதான் கைஸ், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக்குக்கு போயிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு நான் 2 எக் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சால்ட் வந்துட்டு நான் தூவிட்டு மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், 2 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான் கைஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸோ வாங்க டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணிப்போம். இந்த அரைக்கீரை சப்பாத்தி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 எக்கு தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸோ அதுக்கு எப்போது போல் ஆப்பிள் ஆஃப் தான். ஸோ டேட்ஸு, நட்ஸு இதெல்லாம் 2. ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ.